நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். திருப்பலியானது நமது திருத்தந்தை விரைவில் குணமடைய வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். லெமோத்தே மரிய சூசை திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலன் வேண்டியும், ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிலுவை அம்மாள், அல்போன்சா, லியாண்டர், பிரான்சிஸ், ஆரோக்கிய சாமி, ஜாந்தார் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜோசப் ராஜேந்திரன், மரிய புரோஸ், அனிலா பெர்லின் குடும்பத்தினர் திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும், சங்கரவர்த்தான் மைக்கேல் அமலோற்பவம் திரு இறுதி ஆண்டவருக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், இன்யாசி, ஜெயமரி, லாசர், அன்ட்வான் பிரான்சுவாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா, வாழ்வு மலர்ந்திட வான்மொழியவா, வழியிலே வளர்மதியவா, இங்கு பாடும் இந்த ஜீவனிலே பரமனே நீ வா, வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. இடவரினும் துயர்வரினும் என் உயிர்தான் பெருந்திடினும், என்னை பிரியா நிலையெனவே, என்னை பெரியா துணையெனவே. துயர்வரினும் என் உயிர்தான் பெரிதிடினும், என்னை பிரியா நிலையெனவே, இணை பிரியா துணையெனவே. இறைவா இறைவா இதயம் எழுவாய், இறைவாய் என்னிலே நிலமும் உறைவாய், வைகரை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளிதா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்க இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைப்பிடிக்க கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்ற அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பது அன்றோ நாம் விரும்பும் நோன்பு. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58 இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொளி எழுப்பு கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாரத்தை ஏன் ஆடுகின்றீர்கள்? உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்குவோமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். என்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் நாணலைப் போல தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு?
இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள்? கொடுமை தலைகளை அழிப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தெரிந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்பொழுது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 1 4 மற்றும் 16 17 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இறங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்திருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராகவே நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை, நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீரவ மதிப்பது இல்லை. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோம்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோம்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோம்பியிருப்பார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்திலே முதல் வாசகமானது தவத்தினுடைய அமைப்பை பற்றி நமக்கு சொல்லுகின்றது. ஒவ்வொரு நாளும் தவம் என்றால் என்ன, தவ முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இறைவாக்கினர்கள் யூத மக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள். என்ன எச்சரிக்கைன்னா, அவங்க தவம் செய்வாங்க, யூதர்கள் கடுமையான தவம் செய்வாங்க. ஆனால் அவங்க செய்கிற தவம் மக்களுக்கு எல்லாரும் தெரியணும். அது தெருவில் நின்றுன்னு தான் தங்களுடைய தவத்தை வெளியே காட்டுவாங்க. அவங்க செய்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கணும், வெளிவேடம். இப்படி இருந்ததுனால இறைவாக்கினர்கள் அவளை இடித்து சொல்கிறாங்க, இது தவமா? இன்றைக்கு நீங்கள் செய்கிறது தவமா? இது ஒரு தவமா? இது உண்மையான தவம் எது? சமுதாய நீதியை கடைபிடிப்பது தான் தவம். சமுதாயத்திலே நடக்கிற அநீதிகளை தட்டி கேட்பதும் அநீதிகளை திருத்தி அமைப்பதும் தான் உண்மையான தவம். நாம் தவம் செய்கின்ற பொழுது நம்முடைய மனநிலையும் இறைவனுடைய மனநிலையும் ஒன்றித்திருக்க வேண்டும். இறைவன் திட்டமிட்டவாறு, இறைவன் சிந்தித்தவாறு நாம் நம்முடைய கடமைகளை செய்கின்ற பொழுது அது தவம். வெளிவேடத்திற்காகவோ கடமைக்காகவோ செய்வது தவம் அல்ல. உண்மையான தவம் அன்பு, நீதி, நேர்மை, சமுதாய நீதியை கடைபிடிப்பது, பகிர்ந்து வாழுதல், உணவை பகிர்ந்து வாழ்வுதல், உடையை பகிர்ந்து வாழ்வுதல், இடமில்லாதவர்களுக்கு இடம் கொடுப்பது, இவைகள்தான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற உண்மையான தவம். ஒரு வார்த்தையை இறைவாக்கினால் சொல்லுவார், பகிர்ந்து கொடு, உன்னுடைய அப்பத்தை பகிர்ந்து கொடு என்பார். வீட்டில் நிறைய அப்பம் இருந்தாலும் எடுத்து கொடுக்கறதில்ல. நீ சாப்பிட்ற உன்னுடைய சாப்பாடு நீ கொடுக்கணும், உன்னுடைய உடையை கொடுக்கணும். இத்தகைய தன் உடைமைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்வது உண்மையான தவமாகும். அன்பார்ந்தவர்களே, உற்ற நோய் நோற்றல் உயிருக்கு ஒருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு. தன்னுடைய குற்றம் குறைகளையும் பாவங்களையும் மறந்து ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நோய் நோக்காடுகளையும் தாங்கிக் கொண்டு பிறர் துன்பப்படுவதை உணர்ந்து அவர்களுடைய துன்பத் துயரங்களிலே பங்கு பெறுவது உண்மையான தவமாகும். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதும் நம்முடைய அன்றாட கடமைகளை நிறைவேற்றுவதும் தவமாகும். கடமைக்கனாக நாம் செய்கின்ற வெளிவேடத்தை இறைவன் வெறுக்கின்றார். உண்மையான தவம் இறைவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவது. தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே, நீதம் நீதம் நினைந்துன்னை வாழும் நல்ல இதயம் நாங்கள் தருகின்றோம். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்படி பொருளாய். ஏற்றருளும் ஆண்டவரே, மாற்றிவிடும் முன்படி பொருளாய். மழையாய் நீயும் வந்து இந்த உலக
உலகை மலர செய்தார். உடைத்தாய் உந்தன் உடலை மனிதம் முழுமையடைய. பணித்தாய் எம்மை தினமும் என் சுயநலம் கடந்து எம்மையை மறந்து உமக்கென தருகின்றோம். கனிவுடன் ஏற்றிடுவார். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே. படைத்தாய் அழகு உலகம் புது படைப்பாய் மாற செய்தாய். கொடுத்தாய் உன்னை முழுவதும் உலகம் மீட்பு அடைய. அழைத்தாய் எம்மை தினமும் எம் கரத்தில் இணைந்து எம்மையை இழந்து உமக்குடன் தருகின்றோம். கனிவுடன் ஏற்றிடுவார். தினம் தினம் தன்னையே தந்திடும் என் உயிரான இயேசுவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்புடையவாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களுக்கு கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் உமக்கு எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியில் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாள மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கச் செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேலும் மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகமுக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழுவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூரலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறிலும் எனது ஆன்மா நலம் பெறும். இயேசு என்னில் எழுத நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுத நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே.
இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோரும் சந்தோஷமே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்துவிடம் நின்று காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்றன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலுமிருந்து தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இரக்க மன்றாட்டு. இரக்கமுள்ள இறைவா, உம் அரும் பெரும் செயல்களுக்காக மக்கள் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக. பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள் மையமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.